போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா 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 சிப்பா யக்கு. மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடியே இல்லைன்னு. என்னப்பா உனக்கு வலையெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு வளகாப்பா? நான் கைதி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எஸ்பிபி உடைய மணிமண்டப வேலை நடக்குதான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. எஸ்பிபி மணிமண்டபத்தை உருவாக்குகின்ற பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2.0, ஜெயிலர், லியோ இந்த படங்களுடைய வசூலை எத்தனை நாட்களில் கூலிப்படம் முறியடிக்கும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? தமிழ் சினிமாவுடைய புதிய ஆல் டைம் ரெக்கார்டை பண்ண வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. 2.0, ஜெயிலர், லியோ திரைப்படங்களுடைய வசூலை கூலி திரைப்படம் எத்தனை நாட்களில் முறியடிக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு நான் என்ன விஜய் பண்டிட்டா? இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வசூலில் உச்சத்தை தொடும் அப்படின்ற நம்பிக்கை திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர் உட்பட எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷ் கனகராஜ் ரஜினியோடு இணைந்திருப்பது. கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் கமல்ஹாசன் கலந்துக்குவாரான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. பரத்வாஜ் ரங்கன் மாதிரி ஆக்டிங் ப்ராசஸ், ஃபிலிம் சாய்ஸ், ஸ்டோரி சாய்ஸ் அண்ட் டிரெக்டர் சாய்ஸ் பற்றிலாம் கேள்வி கேட்குறவங்களுக்கு ரஜினிகாந்த் இன்டர்வியூ கொடுப்பாரா? அப்படி கொடுத்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. பரத்வாஜ் ரங்கனுக்கு பேட்டியே கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ரஜினிகாந்த் எந்த முடிவும் எடுத்திருப்பதாக எனக்கு தெரியல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் பரத்வாஜ் ரங்கனுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக மிக அழகான பதிலனை தருவார் ரஜினி. மற்ற மொழி திரைப்படங்கள் 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு தமிழ் ரசிகர்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் தமிழ் படங்களுக்கு அந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்குதா? நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு தியேட்டர்கள் வசூல் இல்லை, அதனால தான் நம்மளால் 1000 கோடி வசூலை தொட முடியலையான்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. வட இந்தியாவிலே மிக அதிகமான வசூலை பெற்ற தென்னிந்திய படம்னா அது அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா. அல்லு அர்ஜுனுக்கு வட இந்திய ரசிகர்கள்லாம் உறவா என்ன? புஷ்பா திரைப்படம் அவர்களுக்கு பிடித்திருந்தது, அதனால் திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்தாங்க. அதனால தான் அந்த படத்துடைய வசூல் ஏறியது. அப்படி அவர்கள் விரும்பத்தக்க ஒரு படத்தை நம்ம எடுக்கணுமே தவிர அவர்களை குறை சொல்கிறது தப்பு. இயக்குனர் திருமலை மகாலிங்கம் தமிழில் எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்காருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இரட்டையர்களான திருமலை மகாலிங்கம் மொத்தம் 4 தமிழ் திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார்கள். படைப்பா படத்தில் மணிமன்னன் தனக்கு சேர வேண்டிய சொத்தை தானே அண்ணன் சிவாஜி கிட்ட கேட்டாரு. இதில் என்ன தப்பு இருக்கு? இதுக்காக தன்னுடைய தம்பியின் பிறப்பு ரகசியத்தை உடைக்க வேண்டிய தேவை என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மணிவண்ணன் தனக்கு சேர வேண்டிய சொத்தை எப்போ, எந்த சந்தர்ப்பத்தில், எப்படி கேட்கிறார் அப்படின்றது தான் முக்கியம். அதன் காரணமாக தான் அந்த காட்சி அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் எந்த நடிகர் நடிகைக்கு முதல்ல தபால் தலை வெளியிட்டாங்கன்னு சென்னையிலிருந்து நவீன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே முதலாக ஒரு நடிகைக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா அது நடிகை பானுமதிக்கு தான். கடன் பிரச்சனை இல்லாமல் இயக்குனர் சசிகுமார் இப்போ நடிப்பில் வேற ஒரு தளத்தில் இருக்காரு. அதே மாதிரி கௌதம் மேனனும் திரும்புவாரான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சசிகுமாரை பொறுத்தவரையிலே ஏறக்குறைய 95% தன்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர் மீண்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கௌதம் வாசுதேவனுடைய நிலை அப்படி இல்லை. நடிகர் செந்தாமரைக்கு வாரிசுகள் இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிகர் செந்தாமரைக்கு 2 மனைவிகள், 2 பிள்ளைகள், 2 பெண்கள். இதில் 2 பிள்ளைகளுமே இப்போ உயிரோடு இல்லை. செந்தாமரை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் திரையுலகத்திலே இல்லை. நடிகர் முத்துராமன் நடிகை KR விஜயா கூட தான் அதிகமான படங்களில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காரான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. முத்துராமன் மிக அதிகமான படங்களிலே ஜோடி சேர்ந்து நடித்ததுன்னா அது KR விஜயாவுடன் தான். ரஜினிகாந்துக்கு படம் இயக்கும் ஆசை வந்திருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கு திரைப்படத்தை இயக்குகின்ற ஆசை வந்திருப்பதாக புதிதாக ஒரு தகவலை உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திரைப்படங்களை இயக்குவதிலே ஆர்வம் இல்லை. புதுநெல்ல புதுநாத்து படத்தில் நடிக்கும்போது நடிகர் நெப்போலியனுக்கு வெறும் 27 வயசு தான். ஆனால் இயக்குனர் பாரதி ராஜா எதனால் அவரை ஹீரோவை நடிக்க வைக்காம அப்பா ரோலில் நடிக்க வச்சாருன்னு நியூஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. புதுநெல்ல புதுநாத்து படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்துக்கான கதாநாயகன், கதாநாயகி தேர்வெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் தான் பாரதி ராஜாவை நெப்போலியன் சந்தித்தார். அதன் காரணமாக தான் அவருக்கு அப்படி ஒரு கதாபாத்திரம் அந்த படத்திலே வழங்கப்பட்டது. நடிகர் பிரசன்னா இப்போ என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு? கண்ட நாள் முதல் பார்ட் 2 படத்தை எடுக்கிறதா கோவிட் டைமில் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த படங்களை இப்போ எடுப்பாங்களான்னு
வெள்ளையனூர்ல இருந்து அரவிந்த் லட்சணன் கேட்டிருக்காங்க. நடிகர் பிரசன்னா இப்போ எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. தமிழ் திரைப்படங்களை சிரிச்சுக்கிட்டே அழுகிற காட்சியில் எந்த நடிகர் நடிகைகள் சிறப்பாக நடிச்சாங்கன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் சிரித்துக்கொண்டே அழுகின்ற காட்சியில் மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய 2 கலைஞர்கள்னா ஒன்று நடிகர் திலகம், இன்னொன்று நடிகையர் திலகம். தலைவன் தலைவி படத்துல நீங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்கன்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி திரைப்படத்திலே நான் ஏற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகச்சிறிய பாத்திரமாக இருந்தபோதும் ஓரளவுக்கு நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு வெளியில் தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாண்டியராஜ் எனக்காக அந்த படத்தில் எழுதியிருந்த ஒரு சில வசனங்கள். அதன் காரணமாக தான் நான் நடிச்சிருக்கிறதே வெளியில் தெரியுது. பாண்டியராஜுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய திட்டமிடல். அந்த படப்பிடிப்பில் நான் கலந்து கொண்ட 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு முதல் ஷாட் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை சமீபத்தில் நான் எந்த இயக்குனரும் பார்க்கவில்லை. தக் லைஃப் படத்தில் கமல்ஹாசனுடைய நடிப்பை ரஜினிகாந்த் சார் ஏன் பாராட்டலைன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இந்த லென்ஸ் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்க இது உங்களுக்கு பதில் தெரியாத ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான். ஏற்கனவே உங்களுக்கு பதில் தெரிந்த கேள்விகளை இங்கே கேட்குறத அன்பு கூர்ந்து தவிர்த்துருங்க. நடிகை சரோஜா தேவி நடித்த கடைசி திரைப்படம் எதுன்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சரோஜா தேவி கடைசியாக நடித்த திரைப்படம்னா அது K.S. ரவிக்குமாரோட இயக்கத்திலே உருவான ஆதவன் திரைப்படம் தான். அதற்கு பின்னாலே 2019ஆம் ஆண்டிலே வெளியான ஒரு கன்னட படத்தில் சரோஜா தேவியாகவே தோன்றியிருந்தார். விஜய் சேதுபதியுடைய இன்டர்வியூவில் உங்களை வியக்க வச்ச விஷயம் எதுன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய நேர்காணலில் என்னை வியக்க வைத்த விஷயம் இருப்பதா எனக்கு தெரியல. ஆனால் நான் மதித்த ஒரு விஷயம் உண்டு. அது மற்றவருடைய பிரைவசிக்கு விஜய் சேதுபதி கொடுக்கின்ற மரியாதை. ஒரு படத்துக்கு விளம்பரம் பண்ணுறது தான் PROவுடைய வேலை. அந்த துறை இப்போ இயங்குதா இல்லை ஆடியோ லான்ச் மட்டும் போதும் அப்படின்னு விட்டுட்டாங்களான்னு கோவைபுதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே பத்திரிகை தொடர்பாளருடைய பணி அப்படின்றது படத்துக்கான வெளியீட்டு தேதி நிச்சயிக்கப்பட்ட பின்னால் தான் ஆரம்பிக்கிறது. படம் வெளியானவுடன் முடிந்து விடுகிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். இவன் மகா எம்டன் நம்ம பக்கம்தான் இருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். எம்ஜிஆர் பக்கம் போயிடுவான். எம்ஜிஆர் பக்கம் போயிட்டானா அப்படின்னு நம்ம கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்துக்கு திரும்பி வந்துடுவான். அங்கே தலையை காட்டுவான், இங்கே வாழை காட்டுவான். இந்த பயலை பிடிக்கவே முடியாது. ஆனால் மகா புத்திசாலி. இவனுக்கு எதிரியே கிடையாது. அதனால் இவன் எப்போ நல்லா தான் இருப்பான் என்று நடிகர் திலகத்தால் பாராட்டப்பட்ட ஒரு நடிகர் தான் சிவகுமார். அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் பாராட்டப்பட்ட சிவகுமார் நடித்த முதல் திரைப்படம் AVM நிறுவனத்துடைய தயாரிப்பான காக்கும் கரங்கள் அப்படின்னு தான் பல ரசிகர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது இல்லை. அவர் நடித்த முதல் திரைப்படம்னா அது சித்ரா பௌர்ணமி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் SS ராஜேந்திரன். அந்த படத்தை இயக்கியவர் கிருஷ்ணன் பஞ்சு. அந்த படத்தில் வில்லன் வேடம் ஏற்று நடித்திருந்தார் சிவகுமார். ஒரு சில காரணங்களால் அந்த படம் வளரல. அந்த படத்தை தயாரித்தது சிவகுமாருடைய மிக நெருங்கிய உறவினரான ரத்னம். இவர் தான் ஜெய்சங்கர் நடித்த டெல்லி டு மெட்ராஸ், மிட்டாய் மைமி போன்ற பல படங்களை தயாரித்தவர். சித்ரா பௌர்ணமி படத்தினுடைய இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு தான் சிவகுமாரை AVM நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் காரணமாகத்தான் காக்கும் கரங்கள் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சிவகுமாருக்கு அமைந்தது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். எழுதாத சட்டங்கள் தான் நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படம். மிருதங்க சக்கரவர்த்தி தான் எனக்கு லீடு. அவருக்கு என்னன்னா அந்த கதை அவர் சிவாஜி சார் எழுதாசிரியர்கள் கதையை ஃபுல்லாக கேட்கல. மலேசியாவில் இருந்தார் அந்த நேரத்தில். சிவாஜி சாருக்கு அந்த படம் கொஞ்சம் சரியாக வராதுன்னு ஃபஸ்ட் டேவே தெரியும். ஃபஸ்ட் டே அதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. எனக்கு என்ன வேலை கொடுக்கன்னு சங்கர் சாருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு. என்ன பண்ணுறேன்னா இங்கே யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க செருப்பு கொண்டு நீ எழுதணும். கண்டினியூட்டி இதுதான் உன்னோட வேலை. ஃபஸ்ட் ப்ரொடியூசர் அவருக்கு கண்டினியூட்டி எழுதிடுவோம். ப்ரொடியூசர் சிவா. ஓகே, அடுத்து யார்? டைரக்டர். சார் இந்த ட்ரெஸ் கண்டினியூட்டி நான் எழுதிட்டேன் சார். பார்க்குறாரு சிவா சட்டை கூட்டு போகிறாரு. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் விநியோகஸ்தர் ஆனது. அப்புறம் விநியோகஸ்தராகி அருவாவையில்னு நாசர் ஊர்வசி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். கூட குணசேகரன் நம்மளுடைய நண்பரையும் சேர்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம். சரி நம்ம சவுத் சார் தான் குத்தோலை கேற்ற வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவரை பார்க்க போனேன். வேணாம் சார், என்ன ஆளே காணும். இல்லை சார் நான் சொந்த படம் எடுக்கணும். கட்டாயம் எடுக்கணுமா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.